பேசுகிறது நான், கேட்குறது நீங்கள். நான் உங்கள் தாரா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு டே இன் மை லைஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். வீட்டில் ஒரு டே இன் மை லைஃப் நார்மலாக வந்துட்டு ஒரு டே எப்படி வந்துட்டு போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிச்சிட்டு டெய்லி பண்ணுறதான்னு கேட்டால் இல்லை, இது இன்றைக்கி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தோணுனதுனால வந்துட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணேன். ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு சென்னை எடுத்துகிட்டு வர வேண்டியது இருந்துச்சு. பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுனால இதெல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம் சேர்த்தே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு மேலே இருந்த கவரை எடுத்துகிட்டு மிஷினில் போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கையில் போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். கையில் போட்டு புழிஞ்செல்லாம் நான் எடுத்துக்கவே முடியாது. அது ரொம்ப திக்காகவே இருக்கும். அது போக 2, 3 என்னோடய பெட்ஷீட்டு, ஹாஸ்டலில் இருந்த பெட்ஷீட்டு, பின்ன பெட்டில் இருந்த அந்த ரெட் கலர் பெட்ஷீட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணி எல்லாத்தையுமே மிஷினில் போடலாம் அப்படின்னு வந்துட்டு போட்டோம். எப்போதும் போல் அந்த 1/2 ஹவர்லேயே வந்து போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு போட்டு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பராக் பார்த்துட்டு இருந்தேன். பின்னாடி வந்து மரத்தை, அப்புறம் பக்கத்தில் வந்து உழுதுட்டு இருந்தாங்க அவங்களோட இடத்த. ஸோ உழுறது இதெல்லாம் வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். இதான் வந்து வீட்டோட பேக் சைடு இப்படி தான் இருக்கும். அப்புறம் அம்மா வந்துட்டு இன்றைக்கி எண்ணெய் வச்சு குளிச்சிரு, ஏன்னா அங்கே நம்ம ஹாஸ்டலில் எப்படி குளிப்போம் எப்போதும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஒரு பரபரன்னு ஒரு ரொட்டீன் தான் இருக்கும். ஸோ வீட்டில் வந்துட்டு நல்லா உட்காந்து பொறுமையாக நான் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்துலேக்கா பின்ன நல்லெண்ணெய் இந்த 2யும் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கோகோனட் ஆயில் சேர்த்து நல்லா தலை ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன். ஒரு 1/2 ஹவர் கிட்டவே ஊற வச்சுருப்பேன். ஊற வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் விளக்கலாம், இதெல்லாம் வந்து விளக்கி வைக்கலாம், அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. இதுவும் டெய்லி பண்ணுவேனான்னு கேட்டால் பண்ண மாட்டேன். இப்போல்லாம் சுத்தமாக பண்ணுறதே இல்லை எந்த வேலையும். வீடு பெருக்கிறதோ பாத்திரம் விளக்குறதோ எந்த வேலையுமே கிடையாது. அண்ணி இருக்க வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ணியே பார்த்துப்பாங்க, நம்மளை பார்த்துக்க விட மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அப்படி தான். எங்கள் அண்ணி என்னை பார்க்க சொல்லவே மாட்டாங்க. இதை பாரு, அதை பாரு, இந்த வேலை பாரு அப்படியே இருக்காது. நான் வந்து பார்க்கனாலும் இன்னும் கொஞ்ச நாள் தானே இங்கே இருப்பேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு விளக்கலாம் அப்படின்னு விளக்கிட்டு மிஷினில் இருந்த பெட்ஷீட்டெல்லாம் வந்து காஞ்சிருச்சு. அதுவே வந்து புழிஞ்சு காய வச்சே கொடுத்துருச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து காய போடணும், அவ்வளோதான். அது வந்து காஞ்சிருக்கும் ஆல்ரெடி. லேசாக நம்ம வெயிலில் உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வெயிலில் வந்து உணர்த்திட்டு இருந்தேன். வெயில் இல்லை அன்றைக்கும் ஒரு மாதிரி கூராப்பாக இருந்துச்சு. சரி போட்டு எடுத்துடலாம், ஒரு 1/2 ஹவர் போட்டாலே போதும், போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு 3யுமே வந்து போட்டுட்டேன். எங்கள் வீட்டில் இந்த மரத்தில் தான் கொடி கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் போட்டுட்டு அன்றைக்கி ஏதோ ஃப்ரைடேன்னு நினைக்கேன். ஃப்ரைடேன்றதுனால வந்து வீடெல்லாம் மாப் போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. சரி மாப் போடுறதா ரொம்ப ஈஸியான வேலையாச்சு, நமக்கு பிடிச்ச வேலையாச்சு, கடன்னு முடிச்சிடுவேன் மாப் போடுறத மட்டும். ஏன்னே தெரில, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த மாப் போடுற வேலையை மட்டும் நான் கரெக்டாக பார்த்துட்ருக்கேன். இந்த வேலை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். பாத்திரம் விளக்குறதோ இல்லை துணி சோப் போடுறதோ எதுவுமே பிடிக்காது. மாப் போடுறது பிடிக்கும். ஏன்னு தெரில, பாட்டு போட்டு விட்டுட்டு மாப் போடுறது வந்து ஜாலியாக போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுதிட்டு இருந்தேன். நான் எழுதுவேன், எனக்கு எழுதுறது பிடிக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஹாபி இருக்கும். எனக்கு வாசிக்கிறது, எழுதுறது இது 2 ரொம்ப பிடிக்கும். ஏதாவது எழுதுவேன். கதை எழுதுறேன்ற பேரில் நானே ஏதாவது எழுதிட்டுருப்பேன். கவிதை எழுதுறேன்ற பேரில் நானும் ஏதாச்சும் ஏதாவது ஒரு ஹெட்டிங் வச்சுட்டு நானே எழுதிட்டுருப்பேன். அங்கங்கே எழுதி வச்சுருப்பேன். டெய்லி ஒரு நோட் யூஸ் பண்ணுவேன். ஒரு நோட் யூஸ் பண்ணோம் அப்படின்ற பழக்கமே இருக்காது. எப்போ தோணுதோ அப்போ வந்து நோட் யூஸ் பண்ணுவேன். தயவுசெய்து இதெல்லாம் நல்ல ஹேபிட் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஃபோனில் டைப் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ அப்பப்போ நோட்டில் வந்துட்டு போட்டு வச்சுட்ருக்கேன். அப்புறம் பின்னாடி மரத்தில் வந்துட்டு பனை மரம், இது பனை மரத்தில் நுங்கு பறிச்சிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்து கிணத்துல உள்ள மரம். ஆனால் எப்போதுமே எங்களுக்கு நுங்கு கொடுப்பாங்க. பறிக்கிறச்சிலலாம் 1, 2 அப்படி கொடுப்பாங்க. அதை உட்காந்து மாடியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து தூறல் விழும்போதும் பரவாயில்ல வீடியோ எடுப்போம் அப்படின்னு நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் காய் கொடுத்தாங்க. ஒருத்தங்க மரத்தில் ஏறி தான் பறிப்பாங்க. இது பார்க்கவே ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்துச்சு, எப்படி இங்கே ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அவங்க ஏறி அதை பறித்து கொடுத்தாங்க. இந்த கயிறு கட்டிலாம் போட்டிருந்தாங்க, கீழே ஆள் நின்றுட்டு இருந்தாங்க. நமக்கு தான் பயமாக இருக்கும், ஆனால் ஏறுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கேருந்து உடனே கிளம்பி பக்கத்தில் டவுனுன்னு சொல்லுவோம், சுரண்டாது அந்த ஊர், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன் அப்படின்னா ஏதோ வேலை இருந்துச்சு. ஸோ அதுக்காக போகலான்னு கிளம்புனது. கடைசியில் பார்த்தா மழை பெஞ்சிருச்சு, சரியான மழை. வீட்டில் சொன்னாங்க பைக்கில் போக வேண்டாம், பஸ்ஸில் போங்கன்னு. நான் தான் வந்து ஸ்கூட்டி ஓட்டணுன்ற ஆசையில் வாங்க வந்து நம்ம ஸ்கூட்டிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா ஒரு மரத்தடியில் வந்து ஒதுங்கி நின்னோம். ஆட்டுக்குட்டிலாம் இருந்துச்சு, அதுகளும் எங்களோட சேர்ந்து நனைஞ்சிட்டு இருந்துச்சு. நல்லா நனைஞ்சிட்டோம். நல்ல மழை, கிழக்க பார்த்து மழை அடிச்சிச்சு. நாங்கள் வந்து நாங்கள் வந்து மேற்க பார்த்து வண்டியில் வந்துட்டு இருந்ததுனால
தண்ணி ஃபுல்லாக மேலே தெரிச்சிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் மழை ஸ்டாப் ஆகிட்டு. ஏன் வந்துட்டு நான் வந்து சொரண்டைக்கு போயிருக்கேன் அப்படின்னா, கண்ணை பார்க்குறதுக்கு அரவிந்த் போயிருந்தேன். ஸோ எத்தனை பேருக்கு அரவிந்த் தெரியும் தெரியல. திருநெல்வேலி தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு அரவிந்த் தெரியும். நல்ல ஒரு ஐ கேர் இங்கே இருக்கும் எப்போதுமே. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மற்ற ஆப்டிக்கல்ஸோ இல்லை மற்ற ஐ கேர் ஹாஸ்பிட்டல்ஸோ போகிறதுக்கு இங்கே போயிட்டு செக் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பெக்ஸும் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எப்போதுமே நாங்கள் இங்கே தான் போவோம். ஏன்னா எனக்கு அப்பப்போ கண்ணில் என்ன தான் பிரச்சனை இருக்குன்னே தெரியாது. பிரச்சனை இருக்கும். நான் கண்ணாடி போடுவேன். நீங்கள் விலாகில் பார்த்துருந்தா தெரியும். நான் வந்து கண்ணாடி போடுவேன். ஸோ அன்றைக்கும் போயிட்டு செக் பண்ணிவிட்டு -0.75 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு சொன்னாங்க. அங்கே பார்த்து ஸ்பெக்ஸும் ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வேலன் வந்தாச்சு. வேலன் வந்துட்டு டீ, பப்ஸ், ரோஸ் மில்க் இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்றது. இதே தான் திரும்பியும் சாப்பிட்டோம். புதுசாக எதுவும் வாங்கலை. ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வந்து வானம்லாம் மழை வருது மாதிரியே இருந்துச்சு. அடுத்த மழை அட்டாக் ஆகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற ஐடியாவில் நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.